Hi friends, welcome to our channel அலைகள் லைஃப் ஸ்டைல். டேஸ்டியான சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து கசப்பே இருக்காது, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சட்டி வந்து ஹீட் ஆகட்டும். தண்ணி இருக்கிறதுனால வந்து எண்ணெய் ஊற்றினா வந்து தெரிக்கும், அதனால் ஹீட் ஆனதையும் நம்ம வந்து வெங்காயம் வணக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமுக்கு எடுத்துருக்கிறேன். பல்லாரி வந்து ஒரு பல்லாரி பெருசு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வணங்கட்டு இது நல்லா. வெங்காயம் பூண்டு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட சீரகம் வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி பழம் வந்து சின்ன பழமாக எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்து கூடயே இதுவும் நல்லா வணங்கட்டும். வெந்தயம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. தேங்காய் 3 பீஸ் எடுத்துக்கோங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வர மாதிரி எடுத்திருந்தேன். அது பார்த்தா வணங்கினதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்துக்கலாம். இப்படி தாளித்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து மிளகு நம்ம வந்து அரைச்சி வச்ச மிளகா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கிடணும் எண்ணெயிலேயே. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு உங்களுக்கு தண்ணி கெட்டியாக குழம்பு வேணும்னா தண்ணி அளவாக ஊற்றிக்கங்க. ஏன்னா புளி ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் வந்து புளி ஊற்றுனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து புளி ஆட் பண்ணுவோம். பாவக்காய் நாளைக்கு செய்கிறதுனா இன்றைக்கி முன்னத்து நாளே வந்து நல்லா நீங்கள் ரவுண்டாக இருப்பீங்களோ இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணுவீங்களோ அப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து குழம்பு செய்யலை அதை எண்ணெயில் பொரித்து நீங்கள் நல்லா வணக்கி சோறை வணக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஆடகட்டி வரையில் புளி ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு காரம் உப்பு அதே இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் மறுபடியும் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 ஸ்பூனு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு கொதித்து வந்ததையும் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கி வச்ச பாவக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததுனால அதை தேங்காயை வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த கெட்டி வந்து உங்களுக்கு வந்து போதும்னா இதே கெட்டி போதும். அதுக்கு மேலே தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிளகு வாசம் அடங்கிடுச்சு. டேஸ்டியான சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தலை தூவி இறக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை தூவிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.